இந்த அமேசான் ஜியோ கிளிப்ஸ் வந்துட்டு யார் வரைஞ்சிருப்பாங்கங்கிற ஆராய்ச்சியாளர் எல்லாம் கருதுறாங்கன்னா, இதுல வந்துட்டு பலவிதமான ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அமேசான் காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்த, அங்க வாழ்ந்த பழைமையான நாகரிக மக்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சார சடங்குகளுக்காக வரைஞ்சிருப்பாங்க. இல்ல அவங்களுடைய ரிசர்ச்‌க்காக ஐ மீன் தட் அ அ வானியல் நிகழ்வுகளுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்காக பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரிலாம் முந்திலாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்காக வரைஞ்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு விண்மீன் சடங்குகள், மத வழிபாடு, அவங்க மத வழிபாட்டுக்காக கூட இத வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்கள வெளிப்படுத்துறாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு, ஆ இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள எப்படி இவங்க வாழ்ந்திருக்க முடியும்? அப்ப வந்துட்டு இவங்க சாதாரண மக்கள் கிடையாது. இவங்க வந்துட்டு வேற்று கிரகவாசி அதாவது ஏலியன்ஸ் தான் கண்டிப்பா வந்து வரைஞ்சிருப்பாங்கன்னு அப்படின்னு பல விஞ்ஞானிகள் கண்டிப்பா சொல்றாங்க. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட அதோட சைஸு, ஏன்னா ஈஸியா ஒரு சைஸ்லாம் வரைஞ்சிட முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய இடத்த வரையறதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆளால தனியா வரைய முடியாது. அப்ப பல மக்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க கரெக்ட்டான அலைன்மென்ட் இருக்காது. கரெக்ட்டான ஆங்கிள்ஸ் இருக்காது. அப்போ இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கிறதுனால ஒரு அப்போ டெக்னாலஜி இல்லாம இத எப்படி வரைஞ்சிருக்க முடியுங்கிறத இன்னைக்கு நெறைய கருத்துக்களா இருக்குது. அப்போ வந்துட்டு சாதாரண மக்கள் அவங்க கிடையாது. அப்போ ஆனாலும் என்னன்னா, அப்போ பல முந்தி அழிஞ்சு போன நாகரிகம்லாம் முந்தி சாதாரண மக்கள் கிடையாது. அவங்க வந்துட்டு ரொம்ப டேலண்டா இருந்திருக்காங்க. டெக்னாலஜி வைஸ்ல ரொம்ப சூப்பர்பா இருந்திருக்காங்க. அந்த நாகரிகம்லாம் அழிஞ்சிருக்கு. அப்போ அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு பல அறிஞர்கள் கூறுறாங்க. ஆனா எது உண்மைன்னு இன்னைக்கு வரைய முழுமையா விளக்கப்படல.